Welcome to Roli Studio. Video குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. And இன்னைக்கு சூப்பரான ஒரு கிராஃப்ட் வீடியோ பார்க்க போறோம். And உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச வார்லி ஆர்ட். அது வந்து நம்ம பெயிண்ட்ல பண்ண போறோம். And இந்த ஃபேப்ரிக்கு தான் இதுல இருக்க டிசைன்ஸ் and கலர்ஸ் பாத்துக்கோங்க. ஃபுல்லா ஜியோமெட்ரிக்கா இருக்கு டிசைன். அந்த டைமண்ட் போட்டு கலர் பாத்தீங்கன்னா yellow, blue, rose எல்லாம் இருக்கு. beige வந்து பேஸா கொடுத்திருக்காங்க. So நம்ம அந்த beige clothல வந்து V-neck கட் பண்ணி blouse வந்து back neck வந்து கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லேஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கோல்டெல்லாம் கூட கலந்துருந்தது. இது ஆக்சுவலி இன்னொரு ஹாஃப் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒன்லி பிளாக் மட்டும் இருக்கணும். ஏன்னா எப்போவுமே அந்த ஜரி அந்த சம்திங் லைக் ஜிகினா மாதிரி ஏதாவது நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதோட மாடர்னிட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அது ஆரி ஒர்க் டைப் சில்க் சாரி டைப்புக்கு அந்த மாதிரி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. பட் இதுக்கு வந்து மோஸ்ட் எலகண்ட் சாரியாக இருக்கும்போது அதுக்கு டிசைனும் அதுக்கேற்ற மாதிரி மாடர்னாக தான் நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அண்ட் இப்போ வந்து நான் அந்த வீநெக்கில் அந்த லேஸை வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன் பிளாக் கலர் த்ரெட் வச்சு. அப்புறம் எவ்ரி 1.5 இன்ச்சில் வந்து ஒரு டாட் வச்சுருக்கேன். அந்த டாட்லேருந்து ட்ரையாங்கிள் வந்து வரைகிறேன். உங்களுக்கு இப்போ வந்து நான் ஃப்ரீ ஹேண்டில் வரைகிறேன். பட் அது வந்து கரெக்டு கிடையாது. நம்ம ஒரு ட்ரேஸ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ அப்ராக்ஸாக என்ன சைஸில் வேணும் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதுக்காக வரைஞ்சேன். பட் ஒரு திக்காக இருக்க அட்டை மாதிரி இந்த OHP ஷீட் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணி அதை என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து கரெக்டாக ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. அது கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை நம்ம பேஸாக யூஸ் பண்ணி மற்றதை வரைஞ்சிக்கலாம். ஸோ இது ஸ்பெசிமென் ட்ரையாங்கிள் நான் பண்ணியிருக்கேன் கார்டில். ஸோ அதை வந்து கரெக்டாக அந்த டாட்ஸில் வச்சு ட்ரையாங்கிள் வரைஞ்சி வச்சுக்கலாம். ஸோ ஈக்குவல் சைஸில் ஒரே மாதிரி வரும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நீட் ஃபினிஷிங். பட் இந்த பர்டிகுலர் டிசைன் நான் எப்போவுமே ரேண்டமாக உங்களை வரைய சொல்லுவேன். இதுக்கு மெஷர் பண்ணி வரைஞ்சிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியாது. ஃபினிஷ் பண்ணதும் பார்த்திங்கன்னா இதோட லுக் வந்து வேறு மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ 3 கலர்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 3 கலர்ஸுமே வந்து நம்ம சாரியில் இருக்க கலர்ஸ். ரோஸ், அந்த மாதிரி ஒரு மஸ்டர்ட் கலர் ப்ளஸ் ப்ளூ கலர். எல்லாமே வந்து ஃபெவிக்ரில் தான், ஃபேப்ரிக் பெயிண்ட்டுன்னு கேட்டு வாங்கிக்கலாம் நீங்கள். எல்லா ஷாப்ஸ்லேயுமே அவைலபிள் இப்போல்லாம். அதில் பேர்ல் கலர்னு வருது, கொஞ்சம் லைட்டாக ஷைன் கொடுத்தா பேர்ல், அப்படி இல்லைன்னா மேட் ஃபினிஷ்லேயும் வருது. ஸோ நான் வந்து பாருங்கள் 2 ட்ரையாங்கிள் விட்டு ஒரு கலர் யூஸ் பண்ணுறேன். இங்கே ரோஸ் யூஸ் பண்ணினேன் இல்லையா, அதுக்கப்புறம் 2 விட்டுருக்கேன். ஒரு ட்ரையாங்கிள் ப்ளூக்கும் இன்னொரு ட்ரையாங்கிள் அந்த மஸ்டர்டுக்கும். ஸோ விட்டுட்டு திருப்பியும் ரோஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். 0 சைஸ் ப்ரஷ். ஸோ ஒரே ப்ரஷ் யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு 3 கலர்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா 3மே குயிக்காக ட்ரை ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு பிங்க் கலர் மட்டும் எடுத்து பிங்க் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சேம் ப்ரஷ் தான் நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ப்ளூக்கு யூஸ் பண்ணேன். ஸோ ப்ளூ முடித்ததும் மஸ்டர்ட் வந்து என்கிட்ட கரெக்டாக அந்த ஷேட் கிடைக்கல. ஸோ நான் வந்து இந்த கோல்டன் டஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்ல நிறைய வீடியோவில், இந்த மெட்டாலிக் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு டஸ்ட்டு. அதில் லைட்டாக ஒரே ஒரு மஸ்டர்ட் அளவு கரெக்டாக பிளாக் கலந்தனும் அந்த ஷேட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி எட்டு அந்த ஹெட் மாதிரி இருக்குது பாருங்கள், ட்ரையாங்கிளுக்கு மேலே பிளாக் கலர் பட்டன்ஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது ஆக்சுவலி வீடியோ வந்து எடுக்கலை, ஆர்வ கோளாறில் கடகடன்னு பட்டன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சாங்க. பட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட்டன் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபிக்ஸ் பண்ண தெரியும். எல்லா ஷாப்ஸ்லேயுமே இப்போ பட்டன்ஸும் கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த 3 கலரில் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த ட்ரையாங்கிள் நம்ம பெயிண்ட் பண்ணோம் இல்லையா, அதை சுற்றி வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த தையலுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணினோன்னா நம்ம வந்து திருப்பி பின்பக்கமாக அயர்ன் பண்ணிடணும். ஸோ நீங்கள் அயர்ன் பண்ணும் போது என்ன ஆகுனா அதோட ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப நாள் அப்படியே இருக்கும், அது ஒன்றுமே ஆகாது அந்த பெயிண்ட். ஃபேப்ரிக்குன்னு ரெடி பண்ணுறது. ஸோ நீங்கள் தைரியமாக எவ்வளோ டிசைன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி போடலாம். அண்ட் ரொம்ப ஈஸி. இருக்கிற எல்லா எம்ப்ராய்டரிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஈஸியஸ்ட் வே டு ஃபில் சம்திங் வந்து இந்த பெயிண்ட்டு தான். அதுவும் இந்த பேர்ல் பெயிண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ ஆரி ஒர்க்குக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணிவிட்டு மேலே நிறையா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த டால்ஸ் மாதிரி ஃபீல் கொண்டு வந்தாச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏதோ டாட் வச்சோம், ட்ரையாங்கிள் வரைஞ்சோம், அதுக்கு ஒரு கையும் காலம் போட்டோன்னா அதுக்கு அப்படியே உயிர் வந்த மாதிரி ஆகிடுது. ஸோ வெரி பியூட்டிஃபுல் வார்லி ஆர்ட் வந்து உங்கள் ப்ளவுஸில் வந்துடுச்சு. இந்த ப்ளவுஸ் நீங்கள் போட்டுட்டு போகிற மாதிரி இமேஜின் யுவர் செல்ஃப், வேறு மாதிரி இருப்பீங்க. அண்ட் எவ்ரிபடி வில் லுக் அட் யுவர் ப்ளவுஸ் அண்ட் ஆஸ்க் யூ வேர் டிட் யூ டூ திஸ். அந்த மாதிரி ஒரு டிசைன். ஸோ ப்ரௌடாக சொல்லிக்கலாம், நானே தான் பண்ணேன் அப்படின்னு.
இப்போ பாருங்கள் ஃபினிஷ் லுக். அதுக்கு வந்து ஒரு மேட்சிங் ஜுவல்லரி, அதே ஃபோகாட் பண்ண மாதிரி. பட்டன்ஸ் எல்லாம் வந்து இந்த பக்கமும் கொஞ்சம் ப்ளைனாக வேண்டாம், பட்டன்ஸ் அரேஞ்ச் பண்ண. வேறு எது ஆட் பண்ணினாலுமே இது இன்னும் க்ரௌடட் ஆகிடும். மோஸ்ட் எலகண்ட் அண்ட் பியூட்டிஃபுல், சிம்ப்ளி சூப்பர்ப் டிசைன். ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இதை முடிச்சுட்டு. சில டிசைன்ஸ் அப்படியே நம்மளை அங்கேருந்து நகரவே விடாது. அந்த மாதிரி இந்த டிசைன் வந்து ஷூட் பண்ணி முடிஞ்ச அப்புறமும் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். அவ்வளோ பிடிச்சிருந்தது. இவ்வளோ அழகாக ஒரு மேட்சிங் அந்த ஃபேப்ரிக்கு நம்ம கொடுக்க முடியுமான்னு தெரியல. ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி அண்ட் லவ்லி டிசைன்ஸை கொடுக்கறதுல. நிறைய பேர் இதால் யூஸ் ஆகுறீங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ளவுஸையும் இந்த ப்ளவுஸில் இருக்க டிசைனையும் உங்களோட ஏதாவது ஒரு ப்ளவுஸ்க்கு பண்ணி எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. வெயிட்டிங் ஃபார் யுவர் பிக்சர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ். பை பாய்.